அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாலிபின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி, தமிழுக்கு பங்குனி மாதம் 22ஆம் தேதி, சனிக்கிழமை, அஷ்டமி திதி, புனர்பூச நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம் காலை 9லிருந்து 10:30 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, மத்தியானம் 10:30லிருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. இன்று நீங்கள் அணியக்கூடிய உடை நிறம் ப்ளூ, பிளாக், பர்பிள் கலர், அதாவது கருப்பு, ப்ளூ, கத்திரிப்பு கலர் ஆகியவற்றை அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலர் சற்று போட வேண்டாம். நீங்கள் சாப்பிடக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வீட், அதாவது கேசரி அந்த மாதிரி பட்டது, கொண்டக்கடலை, சன்னான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிடத்தை பாடத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்த்து கொண்டு வந்தோம். பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் முற்பாதியில் பிறந்தவர்கள் தாம்பத்தியத்தில் குழப்பமுடையவராகவும், மனைவியை இழந்தோ அல்லது ஒதுக்கி வைக்கோ வாழ்பவராகவும் இருப்பார். மற்றவர்கள், அதாவது முற்பாதியை தவிர்த்து பிற்பாதியில் பிறந்தவர்கள் மனமொத்த மங்கையை மணந்து இல்லற வாழ்வில் இன்மை காண்பவராய் இருப்பார். முதல் பாதியில் பிறந்தவர்கள் அதிகாரிகளால் அல்லலை சந்திப்பார். மற்றவர்கள் கீழ்நிலை ஊழியர்களால் துன்பத்தை அடைவார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மாணவர்களுக்கு இடமாற்றம், அந்த மேசராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகிறது. தங்குமிடம் அல்லது படிக்கும் இடம் மாற்றம் ஏற்படுகின்றது. அன்னை கோவில் குளம் என்று சிறிய டூர் செல்கின்றார்கள். வாகன எக்ஸ்சேஞ்ச் ஏற்படுகிறது. வீட்டு வாடகை, தோட்டம், அதில் வர லீஸ், அந்த மாதிரிப்பட்ட தொகை கரெக்டாக சேர்ந்து விடுகிறது. அடுத்து ரிஷபராசி. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். சுபகாரிய செலவுகள் சேருகின்றன. சகோதரர்கள் தொடர்பு நன்றாக இருக்கின்றது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். புதிய வீடு, புதிய வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. உங்களுக்கு வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. தேவையான பணம் சேர்கின்றது. உறவினர்கள் வீட்டிற்கு வருகை தருகின்றனர். குடும்பத்தின் மீது அதிக பாசம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுகின்றீர்கள். மனதில் கவலை, சஞ்சலம் நீங்கி அமைதி சேருகின்றது. அடுத்து கடகராசி. வீண் செலவு, வீணலைச்சல் அதிகம் உண்டாகின்றது. அன்னையின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு காணப்படுகின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறைகின்றது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங்கில் ஈடுபட வேண்டாம். கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. அடுத்து சிம்மராசி. நஷ்டத்தில் சென்று கொண்டிருந்த தொழில் லாபத்திற்கு மாறுகிறது. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கின்றனர். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல ஓய்வு, ஆடல், பாடல், கேளிக்கை என்று பொழுது மகிழ்வுடன் கழிகிறது. உத்தியோகத்தில் மாத்திரம் பிரச்சனை எழக்கூடும், ஆனால் சமாளித்து விடுகின்றீர்கள். அடுத்து கன்னிராசி. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. தொழிலின் மூலம் பணவரவு உண்டாகிறது, அதிகரிக்கிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவாக இருக்கின்றனர். அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு,
அதே மாதிரி வாட்டர், டீ, காஃபி, மில்க், அதாவது பால் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்றது. தகப்பனாரின் உடல்நிலை சற்று பாதிக்கின்றது. மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகுது, அதிகரித்து கொண்டே செல்கின்றது. மனம் தான தர்மத்தில் ஈடுபடுகிறது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு. அடுத்து விருச்சிகம். இன்றைக்கி சந்திராஷ்டிரமம். முதலில் ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அன்னையின் ஆரோக்கியம் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால ஏதான முதலுதவி, ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் பார்த்துக்கோங்க. மனைவி மக்களுடன் வேண்டாத வாக்குவாதம் மனத்தாங்கலில் தான் முடிகிறது. அதனால் வாக்குவாதத்தை தவிருங்கள். வெளியூர் பிரயாணங்களில் எவ்வித நல்ல பயனும் ஏற்பட போவதில்லை. அதனால் அதை தவிர்த்து விடுங்கள். அடுத்து தனுசு ராசி. கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாக இருக்கின்றது. அதே எம்பில், பிஹெச்டி போன்ற உயர்கல்வி பயில்வோருக்கு நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர் கிடைக்குது. அதன் மூலம் ஏதாவது திசிஸ்னா கூட அதுக்கு உண்டான பாயிண்ட்டுகள் கிடைக்கின்றன. காதலர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம் கிடைக்கின்றது. நண்பர்களுடான உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மகர ராசி. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. மனக்குழப்பம்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. அதே மாதிரி அன்னையின் மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகரிக்கிறது. சுற்றத்தாரிடம் உள்ள மனஸ்தாபம் அதிகரிக்கின்றதே தவிர குறையவில்லை. அதாவது கணவன் மனைவி உறவு மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. கடன்களை பற்றிய கவலை மனதை சற்று உறுத்துகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவி குறைந்து கொண்டே வருகிறது. குழந்தைகளின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளவும். மனைவி மீது அதீத அன்பு உண்டாகின்றது. பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. பொன் பொருள், ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. புதுமனை புகவும் வாய்ப்புள்ளது. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் குறைகின்றது. காதலர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள பெற்றோர்கள் சம்மதம் கிடைத்துவிட்டது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் விளைகின்றது. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.